பார்த்தாயா, பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன், வீண்வாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்துக் கொண்டாயே. இப்போது பார், உனது கணவன் அகிலம் புகழும் வீரனாக, தேசம் புகழும் தியாகியாக மாறிவிட்டான். அன்புள்ள எச்சேந்துவி, நீ மிகவும் பாக்கியசாலி. பணபலம், படைபலம், அத்தனை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்குமே பணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை மூடப்போகும் இந்த கர்ம வீரனுக்கு நீ மனைவி. குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள். அவர்கள் பெரியவர்களாக மாறியதும் நேர்மை தவறி நடப்பார்களே. ஆனால் நான் உங்களை திருத்த முயன்றது போலவே நீங்களும் அவர்களை திருத்த முயலுங்கள். நேரமாகிறது, காவலர்கள் கோபிப்பர். நீ போய் வா. கிரீட்டோ, இவர்களை அனுப்பி வை. கிரீட்டோ, உனக்கு தெரியுமல்லவா, இன்றோடு 30 நாள் சிறைவாசம் முடிந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டிய நாள் இதுதான். என்னது தம்பி? ஐயோ, அருமை நண்பா, அழாதே. அதோ வந்துவிட்டது அமுதம். சிறைக்காவலன், இதை என்ன செய்ய வேண்டும்? முறைகளை சொல்லு. பெரியவரே, விஷத்தை முழுவதும் குடிக்க வேண்டும். பிறகு இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கால்கள் மரத்து போகும் வரையிலே அப்படியே நடக்க வேண்டும். பிறகு உட்காரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஜில்லிட்டுக் கொண்டே வரும். பிறகு படுத்து விட்டால் ஆனந்தமான நித்திரை, கனவு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை. சிறைக்காவலன், கொடியுப்படி. நண்பா, சிறிது நேரம் பொறுத்து கூட சாப்பிடலாம். சிறைச்சாலையிலே அதற்கு அனுமதி உண்டு. கிரீட்டோ, கிரீட்டோ, உனக்கு மிக மிக அற்ப ஆசை, மிக மிக அற்ப ஆசை. இந்த விஷத்தை நான் 2 நாழிகை கழித்து சாப்பிடுவதாக வைத்துக் கொள். அதற்குள் என் இருதை வெடித்து நான் இறந்து விட்டால் பிறகு கிரேக்க நாட்டு நீதிமன்றத்தின் தண்டனையை யார் நிறைவேற்றுவது? புதிய சாக்ரடீஸா பிறந்து வரப்போகிறார். கூடாது, கூடாது. இப்போதே சாப்பிட்டு விடுகிறேன். கிரீட்டோ, இந்த விஷம் அழிக்கப் போவது என்னையல்ல, இந்த உடலைத்தான். ஏதன் எழுச்சி மிக்க சிங்கமே, எங்கள் தங்க கிரேக்க பெரியாரே, உம்மையும் எம்மையும் இந்த விஷம் பிரிக்கப் போகிறதா? ஐயோ, நினைக்கவே நெஞ்சு நடுங்குகின்றது. நண்பா, எனக்கு கடைசியாக ஏதாவது சொல்லு. புதிதாக என்ன சொல்லப் போகிறேன்? உன்னையே நீ எண்ணிப்பார். எதையும் எதற்காக, ஏன், எப்படி என்று கேள். அப்படி கேட்டதால் தான் சிலை வடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். அதைத்தான் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நான் சொல்ல விரும்புவது. விஷம் அழைக்கிறது என்னை. இந்த கிழவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை கெடுத்ததாக யாராவது உண்மையாக உளமாற நினைத்தால் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும், அவர்கள் என்னை மன்னிக்கட்டும். வருகிறேன். வணக்கம். ஏ ஜெகமே, சிந்திக்க தவறாதே. உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். வருகிறேன். வேண்டாம், வேண்டாம். சாக்ரடீஸ் வச்ச முடிக்கப்படாது. சாக்ரடீஸ் குத்து வச்ச மனுஷன். வேண்டாம் சாக்ரடீஸ். ஐயோ வேண்டாம், வேண்டாம். நீங்க சாகக்கூடாது. கல்வி களஞ்சியம் சாகிறதா? எதுக்காக சாகும்?
கேட்கிறேன், எதுக்காக சாக்ரட்டிஸ் சாகணும்? என்ன குற்றம் செஞ்சான்? சிந்திக்க சொன்னார். ஏன் எதற்கு அப்படின்னு சிந்திக்க சொன்னா அதுக்கு ஒரு குத்தமா? சிந்திக்கிறது குத்தமானா மனுஷனுக்கு மூளை இருக்கிறதே குற்றம் பண்ணவா? சாக விட மாட்டேன். இந்த கிரேக்க நாட்டு நீதிமன்றம் செய்ய தவறுன ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். நிச்சயமா செய்ய காமிப்பேன். ஆமா. ஐயோ, இந்த பெரியார இறந்துட்டா அப்புறம் 1000 வருஷ காலம் தேடினாலும் இந்த மாதிரி அறிவு நமக்கு கிடைக்குமா? அதை கிடைக்க முடியுமா? இந்த விஷத்தை இந்த வாயா குடிக்கிறது, இது குடிக்கிறதுக்கு வாய் இருக்கு இருக்கு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த வாய் தான் இப்ப குடிச்சுவேன். மில்டஸ் 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 வா. ஏ பாபு மில்டஸ் வராங்க. எங்க ஓட பாக்குற? வாங்க. புடி புடிதே. கையில வாங்க வாங்க. சண்டாளா சாப்பிடு சாப்பிடு. நானு இப்ப அத்தா இல்ல, நான் நீதிபதி. நீ மில்டஸ். சரியான வார்த்தை. குடிக்க சொல்றேன் நான். குடி. சாக்ரட்டிஸ் முடிவை நான் மாத்தேன். குடி. நீ என்ன முழிக்கிறேன்? குடி. ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம். உண்மையான விஷம். பாபு சாப்பிட்டா செத்து போயிடுவாரு. உண்மையான விஷம்? ஆமா. மேட மேல ராஜாவை கொல்றதுக்காக பாபு விஷத்தை கலந்து கொடுத்திருக்காரு. உண்மையான விஷமா இது? குடி. வேண்டாம் வேண்டாம். நீ குடிச்சு செத்து போயிட்டா நான் கொலகாரன் ஆயிடுவேன். முடியாது. போலீஸ் போலீஸ் வாங்க. போலீஸ். ஐயோ, சாந்தா, பாத்தியா உன் தம்பி செய்த வேலையே? என் தம்பி அவன் கொலகார பையன். மாட்டுங்க அவன் கையில விலங்க. ராஜா, என்னையும் அறியாம உன்னை எப்படியோ காப்பாத்திட்டேனே. ரொம்ப நன்றி சார். சார், உங்களுக்கு லெட்டர். நேரத்துல ராணி